ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பிக்சல் 10A இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோனோட லான்ச் டேட் எப்போ, ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.3 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸில் வந்து 2700 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. கூகுள் பிக்சலில் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அதே போல் ரீஃப்ரெஷ் ரேட்டுமே 120 கொடுக்குறதுனால அதுவே போதுமானதாக இருக்குது. ஓகேங்களா, அதுவே நல்லா ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது 2700 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்குங்க. OLED டிஸ்பிளே கொடுக்கறனால இன்னும் பிக்சர் குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குது. அடுத்தது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருங்க. கூட நம்மளுக்கு வெயிட் வந்து 186 கிராம் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து இதில் வந்து IP6869 வாட்டர் ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க. அதாவது 1.5 மீட்டர் தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஃபோன் வந்து எந்த டேமேஜ் ஆகாது, ப்ரொடெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. ஒன்று 48 MPக்கான வைட் ஆங்கிள், இன்னொன்று 13 MPக்கான அல்ட்ரா வைடு. மொத்தம் 2 கேமராங்க. இதில் மேக்ஸிமம் 4K வீடியோ 60 எபிசோட ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 13 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயுமே நான் 4K 30 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா, ஐஃபோனில் எப்படி கேமரா குவாலிட்டி நச்சுன்னு இருக்குமோ அதே போல் இந்த கூகுள் பிக்சல்லையுமே சீரீஸில் கேமரா குவாலிட்டி சும்மா நச்சுன்னு இருக்குங்க. ஓகேங்களா, கேமரா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா வீடியோஸ்லாம் எடுக்கணும்னா நல்லா பர்ஃபெக்டான மொபைல் இது. ஓகேங்களா, ஒரு பட்ஜெட் ஃபோனில் வருங்க. அடுத்தது பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 5100 mAh பேட்டரிங்க, நல்லா மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 23 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. என்னடா ஃபாஸ்ட் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்காதீங்க. 23 வாட் அதில். ஏன்னா இது மாதிரி ஃபோனுக்கு வந்து அதிகம் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக என்ன இருக்கோ அதை தான் கரெக்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஐஃபோன் மாதிரி வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த பிராண்ட் வந்து ஐஃபோனுக்கு ஈக்குவலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து ஃபோன் ட்ரை பண்ணலாங்க. அதே போல் 5100 mAh பேட்டரிங்காட்டி கண்டிப்பாக ஒரு 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அப்புறம் 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. UFS 3.1 கொடுக்குறாங்க. 8+ 128GB வேரியண்ட்டு இந்தியன் மார்க்கெட்டில் 49,000. ஆமாங்க, அந்த ரேஞ்சில் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 256GB 54,000 அந்த ரேஞ்சில் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ராசஸ் கூகுள் டென்சார் G4 அப்படிங்கிற ப்ராசஸ் தாங்க. ஓகேங்களா, இப்போ இதோட ஓன் ப்ராசஸ் தான். G4ங்கிறது இந்த கூகுளோட ப்ராசஸ் தான். வேறு ஸ்னாப் ட்ராகன், மீடியாடெக் இது மாதிரி ப்ராசஸ்லாம் கிடையாது. இந்த கூகுள் கம்பெனியோட ஓன் ப்ராசஸ். இதை எதை சொல்கிறேன்ல, ஆண்ட்ராய்டில் ஒரு ஐஃபோன் லெவலுக்கு ஒரு ஃபோன் வேணுங்கிறது ஆல்பம் இந்த சீரிஸ் பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 8.9mm திக்னஸ்ங்க. கொஞ்சம் குண்டாகத்தே இருக்குது. ஓகேங்களா, இன் ஃபீல்டெலாம் கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி இருக்குது. IP68க்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆண்ட்ராய்டு 16 வரப்போகுதுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் 5G சப்போர்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலங்க கேமரா. ஆமாங்க, ஒரு ஐஃபோனுக்கு லெவலுக்கு ஒரு ஆண்ட்ராய்டில் கேமரா தேடிட்டு அப்படின்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு 40,000-50,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா ஃபோன் சொல்லாங்க. ஏன்னா 48 MPங்கிறது சும்மா இந்த நார்மல் ஃபோன் 10,000 செக்மெண்ட்டில் இருக்கிறப்பல நினச்சி பார்க்காதீங்க. ஐஃபோனில் என்ன கேமரா குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டியாக நச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் அதே போல் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேங்க. பேட்டரி லைஃப் ஒரு ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ப்ராசஸுமே நம்மளுக்கு G4 ப்ராசஸ், அது அவங்களோட ஓன் ப்ராசஸ் தான். கொஞ்சம் ஓகேவாக இருக்க தான் இருக்குது. அப்புறம் நம்ம கூகுளில் ஸ்டோர் பண்ணுற ஃபோட்டோஸ் இது மாதிரிலாம் AI ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. அதே போல் கேமராவில் AI ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குதுங்க. நிறைய பேர் கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே போல் இப்போ வந்து 10A வந்து ஒரு 55,000க்கு லான்ச் ஆகுது அப்படின்னா அடுத்த வருஷத்துலேயே ஒரு 40,000க்கு அந்த ரேஞ்சில் வந்துடுங்க. ஓகேங்களா, பிக் பில்லியன் டேஸில் அது மாதிரி இப்போ எடுக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டாம். ஒரு 10A இப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் பிக் பில்லியன் டேஸ் அப்படின்னு வருங்க. அப்போ வந்து ஒரு 49,000 50,000 லான்ச் ஆகுதுன்னா அப்போ வந்து ஒரு 40,000 35,000 வந்துடும். ஓகேங்களா, அப்போ எடுக்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனல் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.